ஐயா வணக்கம். ஊசி ஐயா வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விருதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை 3 மாதம் வேலை செய்யுங்க. அவங்க நட உட பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பார்லிமெண்ட்டில் கதைங்க. லோ படிக்கணுன்றீங்க, லோ படித்து போட்டு லோ பற்றி கதைங்க. காணிக்கு போராடி கொண்டிருக்கோம் பாசலுக்கு ஆட்டிய உறுதியை கொண்டு போறீங்க. 3 பேர் பக்கம் ஆட்ட அணி யார் விடுறது? ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான். ஒரு சினிமா படத்துக்கு கமெடியன் இருந்தால் தானே சினிமா ஓடுமன்ற மாதிரி இப்போ எங்களை தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடிக்கொண்டிருக்கு ஐயா. உன்ன மனிதர்கள் உனக்கு சொல்லல. உங்களுக்கு ஊத்த பேச்சு எவ்வளவு கதைக்க தெரியுமோ. உங்களுக்கு 3 பாசை தெரிய மாட்டீங்க. 30 பாசையில் அதை விட கேவலமான பாசை வதைக்க எனக்கு தெரியும். நாங்க ரோட்ல இருந்து கத்தி கொண்டிருக்கோம், அழுது கொண்டிருக்கோம். நீ உள்ளுக்க போற என்ன எந்த மனைவியை தெரியுமா? என்ன புள்ளைய தெரியுமா? ஒரு பொம்பளைய கொண்டு தெரியாத கௌரவப்படுத்து. எல்லாம் ஊத்தியா கதைக்கிறாங்க. எல்லாம் கதைக்கணும் சிரிக்கணும் கன விஷயத்தை கதைக்காத. எங்கட விஷயத்தை தலையிடாத. எல்லா கட்சியினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேணும், நல்ல நிலப்பாட்டுக்கு வர வேணும் என்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு கட்சி பொறுப்படுத்தவரையால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆறார் கக்கவேர்களும் இருக்கான்றதை மறந்து விடக்கூடாது. இதை கொச்சப்படுத்தாதீங்க. சொல்றாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்றது கொடி பிடிக்கிற நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போறான். ஏன்னா அண்ணாந்து பார்த்து துப்புறான் மூஞ்சையில். அதே பார்க்க நீயே கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சையில் பூச புரியா என்ன கன்பஸ் மாநகர் போராடுறாங்க. என்ன புரியானுக்கும் பேருக்கும் நீ வாங்கி கொடுத்தனே உண்டை விட்டு சொத்தா. நீ வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்குற காசுக்காக ஒரு கதையும், இங்க சிங்களவங்களுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும், தமிழ் கட்சிக்கார வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கதைச்சு கொண்டிருக்காத. சரியான 4 கால் வேண்டா தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க திராத்திரமாயிருங்கோ. எங்கிட்ட விஷயம் தலைகடா நேராவா இடத்துக்கு வா டைம் சொல்லு. எந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வரோம். எங்க ஆதங்கத்தை சொல்றான். ஊசி ஐயா வணக்கம். உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகம் வேலைப்படும். மம்பட்டியும் 2 பீக்காலும் கொண்டு வருவாங்க. உங்க புத்தகம் வந்து தடயம் இருக்காண்டீனம். அது எழுதி போட் போட்டிருக்கு. எத்தனை வருஷம்? 200 வருஷமா அதுல புத்தர் இருந்ததுக்குரிய அடையாளம் போட் போட்டிருக்கு தானே. சிங்கத்தை எழுதிக்கிற சிங்கத்தில் படிக்கல நாங்கள். எனக்கு ஒரு படிக்கல சிங்கம் தெரியாத. அதுல ஒரு வாஜி சொன்ன சிங்கல் ஐயா. அன்றைக்கு ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர் சரியா. அவர் சொன்னார், நான் இது 90ஆம் ஆண்டு வரையில் அங்கே நல்ல நாடு, இது என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் அங்கேருந்து சமாதானமாக போய் சொல்லி வந்திருக்கோம் நீதியரசரால். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க. 18 குடும்பத்தினம் உறுதியை கொண்டே காட்டினாங்க. அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார், நான் நேரையாக போய் அங்கே கதைச்சிட்டு வாங்கணுண்டு. அங்கே கதைச்சி போட்டு சொல்கிறார், உங்கள் ஆதிவளத்தில் போய் நீதியரசர் மத்தியில் போய் கதைச்சினாங்க. அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளியில் கதைக்கக்கூடாது, இது எங்களுக்குள்ள இருக்கட்டும் சொன்னபடியா நாங்கள்லாம் மூடிக்கொண்டு இருக்கோம். நீங்க சமாதானமா போங்க. அங்க நாங்கள் அதை கதைக்கும் பொழுதும் இந்த துறவி என்ன செய்யறாண்டால் தடவை சிரித்து கதைச்சு கொண்டிருக்க. நாங்கள் ஆதங்கத்தை பற்றி கதைக்கும் பொழுது நீ சரியான விதிமுறைப்படி படிச்சு சரியான இடத்துக்குள்ள நீங்க வந்தீங்களா? சரியான துறவிக்குரிய அந்தஸ்து தாக்கி இருக்கா? நீ மேலோர்கள் நீ மதித்து நடக்க வேணும். ஊசி ஐயா நீங்க சரியா போட்டிருந்தா 3 ஓட்டுல வந்தா 30 ஓட்டுல வந்தா ஓட்டுன்ற பிச்சு எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தனே. கதைக்காதீங்க நீங்க. உங்களுக்கு சட்டம் தினக்கா நாங்கள் படிப்போம். எந்த ஒரு பயிற்சியும் 3 மாதம் 6 மாதம் 5 மாதம் காணும். உன்னை கூட திறமாம் நாங்கள் இன்றைக்கு நீ சரியாக காட்டுவியா? உன்னை கூட திறமான செய்யக்கூடிய ஓயல் படிக்காத வெளியில கூட கொண்டு காட்டுறது செய்வியா? உன்னால முடியுமா? அந்த புள்ளியை போய் கதைக்க பாராளுமன்ற அந்த புள்ளைய போய் 30 ஓட்டம் 300 ஓட்டம் உண்டு. எத்தனை ஓட்டில் நீ வந்த? நீ கதைக்காதங்க அர்ஜுன் ஐயா. உங்களுக்கு திரும்ப சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு அனுபவம் வேணுமென்றால் அவை சம்பந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும். நான் உண்மைக்கு இந்த மைக்கு முன்னால பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு கொடி பிடிச்சி லண்டன் போடணும் தெரிஞ்சு கொள்ளாதீங்க. நல்ல சிந்தனையை வாங்கணும். உங்க ஒரு குழப்பம் இல்லை ஊசி ஐயா. நீங்கள் வாங்க, நாளைக்கு உறுதி எல்லாம் கொண்டு தரோம். அவ்வளவு உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தா நீ சொல்லி கள்ள உறுதி என்ன உறுதி பற்றி சொல்றது வழிபடுத்த மாயூர் பண்ணாங்க. சாரி மணிக்கோன் மண்ணாங்கட்டு உறுதி சொன்ன உன்னை விட கேவலமாக்கவே பண்ணான். 13 வாசையில் பேசுவேன் நான். நீ தமிழ்ல எவ்வளவு பேசுவ? நானும் தமிழன் தானே. உன்னை கூட 5 வயசு மூத்தவன் நான். அப்ப உன்னை கூட எவ்வளவு விஷயம் தெரியும். அப்ப அந்த வெளியூத்து என்று சொல்றீங்களோ இன்றைக்கு அவ்வளவு ஒரிஜினல் உறுதியமான உன்னால முடியுமா? உன்னோட பக்கத்தில் லோயரை கூட பின்னாடி லோயர்கிட்ட கொடுக்க முடியுமா? நாங்கள் எங்கே அடிக்க நீங்கள் எங்கே அடிக்கிறீங்க? மனுஷன் மாதிரி நடந்து உங்களுக்கு பதவி கொண்டா எழுதி கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அந்த விஷயம் மட்டும் கதைங்க.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.